அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 நாளாகமம் 20:6. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள். இவர்கள் ஜெபித்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு ஜெபித்தார்கள் என்பதை நீங்க பார்க்கலானே. இன்னும் சொல்ல போனால் இந்த உபவாச ஜெபத்திற்கு யாரெல்லாம் வந்தாங்க? ராஜா முதற்கொண்டு தேசத்தில் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக வந்து நின்றார்கள். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் உபவாச ஜெபத்தில் கர்த்தர் முன்பாக நின்றாங்க. கர்த்தரை கனம் பண்ணினார்கள். இது ஜெபத்தின் மீது அவர்களுக்கு இருந்த ஆழமான நம்பிக்கையை குறிக்கிறது. சரி, இவங்க ஜெபித்த ஜெபம் எப்படி இருந்தது பாருங்க, அற்புதமா இருக்கும். தேவன் யார் என்று அறிந்து ஜெபித்தார்கள். என்ன சொல்றாரு? ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது, உமது கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. இவர்கள் தேவன் யார் என்று சரியாய் அறிந்து வைத்திருந்ததினால் இவர்கள் உபவாசம் பண்ணி தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். நமக்கு அவநம்பிக்கை, சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் நமது ஜெபமும் தடுமாறத்தான் செய்யும். ஒரு நாள் ஜெபிப்போம், 9 நாள் ஜெபிக்க மாட்டோம். விசுவாசம் தான் ஜெபத்தின் உயிர் நாடி. அந்த உயிர் நாடி தளர்ந்து போனால் எல்லா ஜெபமும் தளர்ந்து போகும். ஆகவே தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பக்தன் விதமாக சொல்லுகிறார், அவரை தேடுகிறவர்கள் அவர் உண்டு என்றும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இப்போ ஜெபம்னாவே விசுவாசம். ஆகவே அருமையான கத்திரி பிள்ளைகளே, இப்பொழுது உங்க சூழ்நிலைகள் ஒருவேளை பலகீனம், வியாதி, போராட்டங்கள், தேவைகள் இது வரக்கட்டுங்க. ஆண்டவரை விசுவாசித்து நம்பி ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு, உபவாசத்துக்கு நிச்சயமா கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.